நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் படிச்சாகணும் எண்ட் டு எண்ட் அப்படின்னா என்னென்னலாம் ஆரம்பிக்கணும்? டேட்டாங்கிறீங்களே, மேத்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு நினைச்சு. ஸோ அதனால இந்த 4 நாள் ரொம்ப கோல்டன் டேஸ் ஃபார் அப்ளைங் ஜாப்ஸ். நீங்கள் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும்னா கூட டேட்டா சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் இவங்களோட நீட் டிபெண்டன்சி எவ்வளோ இருக்குது? அந்த சர்டிஃபிகேஷனோட அவங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடும். ஸ்டார்டிங் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ அல்லது ஏஐ இன்ஜினியராகவோ ஜென்ஐ டெவலப்பராகவோ கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, ஒரு நல்ல ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், உங்களை எப்படியெல்லாம் ரெடி பண்ணிக்கணும், எவ்வளோ நாளில் படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கலாம், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் புட்டு வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ரோட் மேப் டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது அந்த வீடியோட டாப்பிக்கு. அண்ட் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் யாருன்னா நம்மளோட அப்சர் பிரதர் அவர்கள். இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட மிஷின் லேர்னிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பராக புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுப்பாப்புல. ஸோ இவர் இந்த ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இருக்கிறதுனால இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி ரொம்ப பேசிக்கான கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன பிரதர்? ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு டேட்டாவை ரொம்ப ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேட்டா அனலிட்டிக்கும் டேட்டா சயின்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு டேட்டா சயின்ஸ்னால் என்னென்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது. ஓகே. இல்லை அந்த டேட்டா என்ன சொல்ல வருதுன்னு சின்ன சின்ன அனலிட்டிக்ஸ் பண்ணி வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கூட சொல்லலாம். அது டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியோட சேல்ஸ் நான் கூட பண்ணியிருக்கேன், அமுலுக்கு இது பண்ணேன். ஸோ அவங்களோட டேட்டா நான் எடுத்து பார்க்கும் பொழுது குளிர்காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் சேல்ஸ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்குது. மிட் ஆஃப் த மந்த் வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சேல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் லெவலில் நான் பார்த்தேன் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அந்த கம்பெனிக்கு. ஆமாம், ஏன்னா குளிர்காலத்தில் கம்மியாக விற்கிது, வெயில் காலத்தில் அதிகமாக விற்கிது, நார்மல் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிர்காலத்தில் அதிகமான ஸ்டாக் வைப்பாங்க, கம்மியான ஸ்டாக் வைப்பாங்க, வெயில் காலத்தில் அதிகமான ஸ்டாக் வைப்பாங்க. இதுதான் அவங்களோட பிசினஸாக இருக்கும். ஆனால் அந்த டேட்டாவை பார்க்கும்போது நடுவில் ஒரு ரீசன் இருந்துச்சு. என்னன்னா அக்டோபர் மந்த் வந்து சடனாக பீக் வந்துச்சு. எதனாலன்னா ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளினால நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சடன் பீக் வந்துச்சு. இதை டேட்டா அனலிஸ்ட் அப்படியே கொடுத்துருவாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. இதுவே டேட்டா சயின்டிஸ்டா இருந்தாங்கன்னா எதனால அக்டோபர் மந்த்ல அந்த பீக் வந்துச்சு, தீபாவளி ரீசன், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத சில ரீசன்ஸ்லாம் இருக்கும் டேட்டால. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட முக்கியமான ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறவர் இந்த அக்டோபர் மாதம் விற்கிதுங்கிறத கூட கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் அந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு மேங்கோ ஃப்ளேவர் மட்டும் ஏன் எவ்வளோ விற்றுருக்குன்னு கூட கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி சில அனாலிசிஸ் கூட பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு அந்த அதிகமாக சேல் பண்ணதில் எது சேல் அதிகமாக இருக்கு, என்ன எதனால ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவர் தான் விற்கணும், இந்த ஃப்ளேவர் விற்க மாட்டேங்குதுன்னு சில பேர் வருவாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. அப்போ எதுக்காக அந்த ஃப்ளேவர் மட்டும் விற்க மாட்டேங்குதுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சஜஷனை கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் நல்லா போகும். ஓகே, இது வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஜாப். இதை மெஷின் லேர்னிங்காக டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கும் இதே மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் தேவைப்படும். நீங்கள் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும்னா கூட டேட்டா சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா மிஷின் லேர்னிங்க்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு கிளாரிட்டியான டேட்டாவை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ். ஓகே, இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுற டேட்டா எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக அப்படியே அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன ப்ரெடிக்ஷனுங்கிறத எடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த மிஷின் லேர்னிங் அப்புறம் இந்த டீப் லேர்னிங் மாதிரி விஷயங்கள் நீங்கள் பில்ட் பண்ணணும், ஏஐ ரிலேட்டடாக போகணும்னா கூட இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ரியல் டைம் கேஸில் இந்த ஐஸ்கிரீம் கதை மாதிரி வேறு எங்கெல்லாம் வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது? ஸோ குறிப்பாக ஏர்பிஎன்பி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஏர்பிஎன்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ்லாம் 2010 அவங்களுக்கு ரொம்ப பிஸ்னஸ் கம்மியாக தான் போயிருக்கு. அப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு ஏர்பிஎன்பி கிடையாது, பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தது. அப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போயிருக்கு. அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நல்லாவே போயிருக்கு. அவங்களுக்கு அடி வாங்கினது ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் பார்க்குறாங்க எதனால ஏர்பிஎன்பி சரியாக போகலைன்னு. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நல்லாவே போயிருக்கு, ஏசியன் கண்ட்ரீஸில் டவுன் ஆயிருக்கு சேல். என்ன ரீசன்னு பார்க்கும்போது ஏசியன் கண்ட்ரீஸில் வந்து அந்த அளவுக்கு அப்போல்லாம் டெக்னாலஜிஸ் வளரலை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த
வீடோட போட்டோ போடுவாங்க இல்லையா, அந்த ரூம் ஹோட்டலோட போட்டோ, அது கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கதையும் பாக்குறாங்க. அந்த டேட்டா கிடைக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் போட்டோ கிளாரிட்டி நல்லா இல்லையோ அங்கெல்லாம் சேல் டவுன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்த ஃபைண்டிங் சர்ச் பேட்டர்ன். இவங்க ஏர்பிஎன்பில கொடுக்குற கீவேர்டு சர்ச் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, காம் பிளேஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பியன்ஸ் பேஸ்டு சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமெரிக்கன் யூரோப்பியன்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டெக்னிக். பட் நம்ம ஏசியன்ஸ் கண்ட்ரீஸ்ல எப்படி ரிசர்ச் பண்றாங்கன்னா, எனக்கு நியூயார்க், ஜப்பான், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ஊருங்க ஸ்பெசிஃபிக்கா தான் அவங்க தேடுறாங்க. ஸோ ஏர்பிஎன்பி பண்ண மிஸ்டேக் என்னங்கிறத டேட்டா சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்க்கான வெப் டொமைன் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கீவேர்டை வச்சு சர்ச் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும்னு பிளான் பண்ணி இவங்களோட ப்ரியாரிட்டி வந்து இந்த காமன் பீஸ் அப்படி இருக்கு அப்படின்னா இவங்க வந்து இந்த லொகாலிட்டில எவ்வளவு பிரைஸ் கம்மியா இருக்கு அந்த மாதிரி தான் சர்ச் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜியாகிரபிக்கல் பேஸ்டு அந்த ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏர்பிஎன்பி நம்ம பகுதிகளில் ஹிட் ஆகி இன்னைக்கு நல்ல ரெவன்யூல இருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியானால தான் நம்ம ரெவன்யூ டவுன் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அங்க ஃபிக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது எல்லாமே டேட்டா சயின்டிஸ்டோட பங்கு. ஓகே, ஒரு கம்பெனியோட growthங்கிறது இவரோட கையில தான் இருந்திருக்கு. ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி என்ன பண்ணா சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல ஏதாச்சும் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னா அதுல மிஷின் லேர்னிங் பண்றதும் ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட பங்கா தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இது எவால்வ் ஆச்சுன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் மிஷின் லேர்னிங் ஒரு தனி டெக்னாலஜி தான், டேட்டா சயின்ஸ் தனி டெக்னிக் தான். பட் ஒரு மிஷின் லேர்னிங்கும் டேட்டா சயின்டிஸ்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாமே ஒரே விஷயமா மாறிடுச்சு. இப்போ இதுல இந்த பிசினஸ் ஓரியன்டட் லைக் சேல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பேசிக் டேட்டா சயின்ஸ் அந்த விஷயத்துல வந்துடும். அதை மிஷின் லேர்னிங் கூட ஆட் பண்ணும்போது வந்து அதுக்கு இன்னொரு பரிமாறம் வந்து கிடைக்கும். அதனால ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரியும் பயன்படுத்து. சூப்பர். ஸோ இதுதான். ஆனா இதை நீங்க சொல்ற வச்சு பார்க்கறதுன்னா இது காலங்காலமா இருக்கிற பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் டேட்டா சயின்ஸ் தான். நம்ம ஊரில் நம்ம அண்ணாச்சி மல்லிகை கடை வைக்கும் போது அவர் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ். ஓகே, இந்த மாதம் கார்த்திகை மாதம்னா இந்த மாதம் இதெல்லாம் வாங்கி போட்டால் ஓடும். ஆமாம், இந்த மாதத்தில் இதை வாங்கி போட்டால் ஓடுங்கிறது அவர் அனுபவத்தின் ரீதியாக கற்று வச்சிருப்பாரு. அவர் 20 வருஷம் கடை போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவருக்கு எதிர்த்தாப்லேயே போட்டி அவர் கடை போடுறீங்கன்னா அண்ணாச்சி கிட்ட இருக்க மாதிரி டேட்டா மட்டும் உங்க கையில கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு மிஷின் லேர்னிங்ல ட்ரெயின் பண்ணிருங்க, இல்ல டேட்டா சயின்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிருங்க. ரிசர்ச் பண்ணிட்டா அண்ணாச்சியோட 20 வருஷம் நாலேஜும் உங்க கையில இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம அண்ணாச்சியோட அதே பிசினஸ் நீங்களும் பண்ணலாம். ஓகே, இதுதான் டேட்டா சயின்டிஸ்ட் முக்கியம். இதோட முக்கியத்துவம் புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் படிச்சாகணும் எண்ட் டு எண்ட் அப்படின்னா என்னென்னலாம் ஆரம்பிக்கணும்? ஸோ அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு மொத்த டியூரேஷன் ஒரு 3 to 4 மாதம் ஆகும். 4 மாதத்துக்குள்ளே படிச்சிடலாம். ஓகே, அவங்க ஃபுல்லாக படிச்சு எண்ட் டு எண்ட் படித்து முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, வேற எதுவுமே கிடையாது ரீசன். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது படிக்கிறதுக்கு ஒரு 2 வாரமோ 3 வாரமோ தான் தேவைப்படும். அவ்வளோதான் ஆகும். ஒரு பைத்தன், ஒரு டேட்டா சயின்ஸ் பண்ற லெவலுக்கு பைத்தன் படிக்கிறது, நாட் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுக்கு அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா பேஸ், ஸோ டேட்டாவை எப்படி உள்ள இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். இது ரொம்ப மேண்டேட்டரி கிடையாது, ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும், டேட்டா எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலோட்டமாக எப்படி ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறது, சும்மா எக்ஸல்ல பண்ணுவோம் இல்லையா அனாலிட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது கற்றுக்கணும். ரோனா என்ன, காலம்னா என்ன, ரோவை எப்படி காலமா மாற்றுறது, ரீநேம் பண்ணுறது, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் கற்றுக்கணும். இது வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங். ஓகே, அதுக்கு அடுத்து டேட்டா சயின்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணணும். அப்படி டேட்டா சயின்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும். ஓகே, இது வந்து நம்ம காலேஜில் படிக்கிற மாதிரி ரொம்ப டீப்பான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்ம காலேஜில் படிக்கிற போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்டெப்த்தாக அந்த ப்ராப்ளம்குள்ளே போயிட்டு படிப்போம்.
அதுக்கப்புறம் நிறைய விஷயம் படிப்போம் இல்லையா, இங்க அப்படி இல்லை, அப்ளிகேஷன் ஓரியன்டா படிப்போம். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் மீன் இதுக்கு இதை நான் பண்றேன்னு படிப்போம். அங்க வந்து ஒரு ப்ராப்ளமா சால்வ் பண்ற மாதிரி படிப்போம். இங்க வந்து நம்ம ப்ரூவ் பண்ண மாட்டோம், சால்வ் பண்ண மாட்டோம், அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ சால்வ் பண்றதுக்கும் அப்ளை பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் படிப்போம். அதனால எல்லாருக்குமே புரிஞ்சிடும். மேக்ஸ் எனக்கு வராதுங்கிறவங்களுக்கு கூட அப்ளிகேஷன் ஓரியன்டா படிக்கும்போது புரிஞ்சிடும். அடுத்து அதான் கேட்கலாம் வந்தேன், டேட்டாங்கிறீங்களே, மேத்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு நினைச்சேன். கிடையவே கிடையாது. ஸோ பொதுவாகவே மேக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க நல்லா மேக்ஸ் போடுறவங்க, இன்னொருத்தவங்க மேக்ஸே வராதவங்க. நான் 2வது கேட்டகரி, நீங்க அதே கேட்டகரி தான். ஓகே. பட் இப்போ எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்மலாம் என்ன கேட்டகரிங்கிறது நான் வேலைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. நமக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் மேக்ஸ் நமக்கு நல்லா செட் ஆகும் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஓகே, நமக்கு அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தா புரிஞ்சிருக்கும் மேக்ஸ். இந்த மேத்ஸ்ங்கிறது இதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தா புரிஞ்சிருக்கும், இதுக்காக தான் படிக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா. இங்க நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா சிலபஸை கொண்டு போறதுனால நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா ஒரு 3 வகையான மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ராபபிலிட்டி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மீன், ஆவரேஜ், ஹைலி ரிப்பீட்டட் மோடு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப டெக்னிக்கல்லாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு அசம்ஷன் சொல்றீங்க, நீங்க ஒரு கார் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, 2 ஃபேக்டரி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபேக்டரி ஏவோட கார் எல்லாமே வந்து 80% நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு வந்து சந்தேகம் நீங்க சொல்றது. அது உண்மையாவே 80% கரெக்டா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா, உற்பத்தி ஆகிற எல்லா காரையும் நான் ஓட்டி செக் பண்ண முடியுமா? கிடையாது. சாம்பிளுக்கு ஒரு 4 கார் எடுப்பேன். அந்த 4 காரை மட்டும் டெஸ்ட் பண்றேன், அதோட ஸ்கோர் எடுப்பேன். இந்த 2 ஸ்கோரையும் கம்பேர் பண்ணுவேன். இதை ஸ்கோர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 60ல இருந்து 90க்குள்ள வந்தா கூட நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் ஏத்துக்குவேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவேன் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரியான அனலிட்டிக்ஸ் ஒன்று இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த 3 வகையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அதை படிச்சு முடிச்சுட்டு கொண்டு போயிட்டு இந்த டெக்னிக் எல்லாத்தையும், டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சிட்டோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தோம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னும் இன்டெப்தா டேட்டாவை ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் டேட்டா சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச். அதில் தான் இந்த நல் ப்ராசஸிங் வரும். அதுக்கப்புறம் வந்து காலம் வைஸ் அனாலிசிஸ்லாம் வரும். ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுவோம். ரொம்ப இன்டெப்தா ஒரு விஷயம், ஒரு நம்பரை பார்க்குறோன்னா அந்த நம்பர் ஏன் அங்கே வந்திருக்குங்கிற ரீசனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சயின்ஸ்னாலே ஒரு ப்ரூஃபோட சொல்லணும் இல்லையா. ஸோ வெறும் அசம்ஷனை மட்டும் எடுத்துக்காம அது ஏன் அங்கே இருக்குங்கிற ரீசனை கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணுறது டேட்டா சயின்ஸ். அந்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் பேக்கேஜுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்ல லாங்குவேஜ் பைத்தனும் எஸ்கியூஎல். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். ஒன்று பேசிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று டீப் டேட்டா சயின்ஸ். இது 3 படிச்சிருவோம். இது முடிச்ச பிறகு இதெல்லாம் கொண்டு போயிட்டு கடைசியா மிஷின் லேர்னிங்ல கொண்டு போய் அப்ளை. நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தனியா கட் பண்ணோம்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் இல்லனா பார்ஷியலி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். அந்த காலத்து டேட்டா சயின்டிஸ்ட். மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணாத ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து மிஷின் லேர்னிங்குள்ள வந்துருவோம். ஸோ டேட்டா சயின்ஸ் படி கிளியர் பண்ண டேட்டாவெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை படிக்க வைக்கிறோம். கம்ப்யூட்டரும் படிச்சுட்டு அது வந்து சொந்தமா ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுது. இது வந்து மிஷின் லேர்னிங் மாடல், மிஷின் லேர்னிங் ப்ராசஸ், ML இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்றவங்கள. இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் ட்ரைனிங் தான் வந்து டீப் லேர்னிங். அதுவும் நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங் படிக்கணும், அதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ் வெர்ஷன். பட் நோக்கம் ஒன்று தான், ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். அந்த டீப் லேர்னிங் பற்றியும் படிப்போம். அது முடிச்ச பிறகு இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் வரைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம எதில் படிக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு நார்மல் டேபிள் மாதிரி இருக்கும்ல, டேட்டா ரோவும் காலமும் இருக்கிற டேட்டா, சேல்ஸ் டேட்டா, அந்த மாதிரி டேட்டாலாம் படிச்சிருப்போம். எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும், அதில் படிச்சிருப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி இமேஜ்ல பண்றது, ஹெல்மெட்டை கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எப்படி இமேஜ்ல பண்றது, எப்படி வீடியோல பண்றது, இல்ல டெக்ஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு டைப் ஆஃப் டேட்டால கொண்டு போயிட்டு அப்ளை பண்ண கத்துக்குவோம். பட் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னன்னா இமேஜையும் டெக்ஸ்டையும் டேப்லெட் டேட்டாவை மாத்தியாச்சுன்னா பழைய ப்ரோட்டோகால்குள்ள வந்துடலாம். மறுபடியும் அதே இதுல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ்ல உள்ள பிக்சல்லாம் எடுத்தா ஒரு டேப்லெட் டேட்டாவா மாறிடும். டெக்ஸ்ட்லாம் வேர்டோட ரிப்பீட்டிங் கவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்தா ஒரு டேப்லெட் டேட்டாவா மாறிடும். இந்த மாதிரி ஒரு டேப்லெட் டேட்டாவை மாத்திட்டு பழைய ப்ரொசீஜருக்குள்ள போனா போதும். பெரிய சேலஞ்ச் எல்லாம் கிடையாது இதுல ஒர்க் பண்றது. இதுதான் வந்து படிப்பாங்க. இது முடிச்சுட்டு கடைசியா இப்ப லேட்டஸ்டா வந்துட்டதுனால ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி படிப்பாங்க. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி உருவாக்குறது,
எப்படி அதுல இருந்து வேலை வாங்குறது. இந்த நம்ம ரெண்டு டேட்டா விஷயம் சயின்ஸ் படிப்பாங்க. ரிலேட்டடா ஒரு ஜெனரேட்டிவ் மாடல் எப்படி உருவாக்குறது, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாவே இந்த ஜெனரேட்டிவ் மாடல் எப்படி வேலை வாங்க வைக்கிறதுன்னு படிப்பாங்க. ஸோ இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, ஹிஸ்டரி எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா ஓகே முன்னாடிலாம் மிஷின் லேர்னிங்கே இல்லாம டேட்டா சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க டேட்டா அனலைசிஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆமா அப்புறம் மிஷின் லேர்னிங் வந்த உடனே டேட்டா சயின்டிஸ்ட் மிஷின் லேர்னிங்கையும் சேர்த்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டாங்க. அப்புறம் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜெனரேட்டிவ் AI வந்துட்டதுனால டேட்டா சயின்டிஸ்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு ஜென் AI வரைக்கும் வந்துட்டாங்க. ஓகே இன்னும் அது போயிட்டே இருக்கும். ஓகே 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 ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சிட முடியாது. டேட்டா சயின்டிஸ்ட் தனி, நான் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஜென் AI இன்ஜினியர் தனித்தனியா பிரிச்சிட முடியாது. ஓகே இப்போ இந்த எல்லா நாலேஜும் இருந்தா மட்டும்தான் அவங்கள ஒரு டேட்டா சயின்டிஸ்டாவோ மிஷின் லேர்னிங் இன்ஜினியராவோ அல்லது AI இன்ஜினியராவோ ஜென் AI டெவலப்பராவோ கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே சரி, இதுக்கு ஓகே. இப்போ நான் அப்படியே இன்னொரு சைடு போறேனே, ஒரு ஆப் டெவலப்பரா இருக்கிறவங்க அந்த சைடு இந்த AI ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கும் இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது தேவை, கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை. ஆமா ஆமா ஓகே ஓகே. ஸோ அதனால அந்த சைடு படிச்சாங்கன்னா, டெக் ரிலேட்டடா படிச்சாங்கன்னா இது எல்லாத்தையும், ஐ மீன் டேட்டா சயின்ஸ் இல்லாம டெக் ரிலேட்டடா போனாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்பாங்க. டேட்டா சயின்ஸ் இல்லாம அந்த AML அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் டீப்பா படிப்பாங்க. பட் கோர் AI டெவலப்பரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா டேட்டா சயின்ஸ் தேவை. ஓகே, கோர் AI டெவலப்பருக்கு தேவை. ஆமா, கோர் AI டெவலப்பர் கிடையாது, சும்மா நான் பார்ஷியல், நான் ஒரு ஆப் டெவலப்பர், எனக்கு சைடுல நான் ஒரு AI பண்ண போறேன்னா அவங்க யூஸ் கேஸ்க்கு தேவை மாதிரி அவங்க வெறும் மிஷின் லேர்னிங் படிச்சாலோ அல்லது வெறும் டீப் லேர்னிங் வெறும் ஜெனரேட்டிவ் AI ப்ராம்ப்ட் பண்றது படிச்சாலோ போதுமானது. ஓகே 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 நைஸ். பட் நான் வந்து ஒரு கோர் AI ஆர்கிடெக்ட் AI டெவலப்பரா இருக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஸ்கில் வேணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு நல்ல டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு. ஏன்னா கம்பெனிஸ்லாம் இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் முக்கியமான ஆளா இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமா நம்ம லிங்க்டின் போஸ்டா இருக்கட்டும், இல்லை எங்க பார்த்தாலும் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இது இருக்கு, இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இப்போ கரண்டா இண்டஸ்ட்ரியில இவங்களோட நீட் டிபெண்டன்சி எவ்வளோ இருக்கு? ஓகே, ஸோ இதை நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வகை வந்து எப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்னு எடுத்துக்கலாம். இன்னொரு வகை வந்து இந்த கேரியர் கேப்போட போவாங்க இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் வேற டொமைன்ல வேலை பார்ப்பாங்க, இன்னைக்கு நல்லா பூனா டெக்னாலஜி இருக்கிறதுனால கேரியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இவங்களை பத்தி பார்ப்போம், இந்த கேரியர் ஷிஃப்ட்டை பத்தி. அவங்களுக்கு தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே உள்ள ஃபர்ஸ்ட் ஃபியர், நான் மென்டரிங் பண்ணதை வச்சு சொல்றேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபியர் என்னன்னா, என்னோட கேரியர் கேப் அல்லது நான் வேற டொமைன்ல இருந்து இந்த டொமைனுக்கு வர்றதுங்கிறது எனக்கு தடையா இருக்குமாங்கிற பயம் இருக்கும். ஆமா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கோர்ஸ் சும்மா ஜெனரேட்டிவ் AI ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணா போதும். இல்ல மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ்ல நம்ம சொன்ன அந்த சிலபஸ்லாம் இருக்கும். சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேஷனோட அவங்க ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். பட் வேலை கிடைக்கணும்னா அவங்க எஃபோர்ட் போடணும், அது வேற. ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஆமா, அவங்க எஃபோர்ட் போடணும். பட் அவங்களுக்கு அவங்க அந்த பயம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா என்னை வந்து அவாய்ட் பண்ணுவாங்களோங்கிற பயம் எந்த கம்பெனிலயுமே கிடையாது. ஸோ கம்பெனியோட வேலை, அவங்களுக்கு வேலை பார்க்க ஆள் வேணும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, அதுக்கு வேலை பார்த்து கொடுக்க தான் ஆள் வேணுமோ தவிர்த்து அதை தாண்டி அவங்க வந்து உனக்கு கேரியர் கேப் இருக்கு, உனக்கு அது இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்க ஆள் வேணும், அதுக்கு ஃபிட்டான்னு சொல்லிட்டு இன்டர்வியூல செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாச்சும் ப்ரூவன் ரெக்கார்டு, நீங்க படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம தயார் பண்ணிட்டோம். சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்க ப்ராஜெக்ட், அவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டா உள்ள போயிட போறோம். அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த கேரியர் கேப் அதை தெரிஞ்சு கம்பெனி என்ன பண்ண போகுது. ஸோ நீங்க வேற டொமைன்ல இருந்தீங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகுது, நீங்க நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அந்த ஃபியர் தேவையில்லை. இப்போ ஃப்ரெஷர்ஸ்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அவங்க கேரியரே அதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடலாம். சர்டிஃபிகேஷன் அந்த அளவுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு வேணும் ரொம்ப இன்டெப்தா போகணும் அப்படின்னா they can do that. இது ஸோ இண்டஸ்ட்ரியல் நீடை பற்றி நம்ம பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் நீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க சும்மா லிங்க்டின் போயிட்டு சும்மா டேட்டா சயின்டிஸ்ட் இல்லைன்னா AML இன்ஜினியர் ஜென் AI டெவலப்பர் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம். லிங்க்டின் அல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை விட அதோட ஜாப் போஸ்டிங் போயிட்டே இருக்கு. நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ மேசிவ் டிமாண்ட் இருக்கு. இன்னொன்று எல்லா கம்பெனியுமே, நான் வேலை பார்க்குற கம்பெனில இருந்து எல்லா கம்பெனியுமே ஏஐக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காங்க. இன்னொன்று இதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கட்டும் அல்லது நான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஈவன் ஒரு கண்ணாடி கம்பெனி கூட ஏஐ பவர்னு போடணுங்கிற வார்த்தையை போடணும்னு விரும்புறாங்க. வாஷிங் மிஷின் ஏசில இருந்து எல்லாத்துலயும் ஏஐ போடணுங்கிற வார்த்தை வேணும். அப்பனா இந்த ஏஐ டெவலப்பர்ஸ் நாட் ஒன்லி டு த ஐடி, நாட் ஒன்லி டு த கம்ப்யூட்டர்ஸ், எல்லா ஃபீல்டுலையுமே இந்த டெவலப்பர்ஸோட ரெக்வயர்மெண்ட் தேவைப்படுது. அதனால எல்லாருமே ஏஐக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுனால இதோட ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது மேசிவா இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், மற்ற டெக்னாலஜி மாதிரியே இதுவும் ஃபால் ஆயிரும் இல்லையா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அப்படின்னு கேட்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். என்னதுன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு இருக்கு.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி உள்ள போயிட்டு அடுத்த டெக்னாலஜி வெளில வரும். லேட்டஸ்டா என்ன வருதோ அது வந்துடும், பழைய டெக்னாலஜி போயிடும் பின்னாடி. இந்த மாதிரி தான் எவால்வ் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த ஏஐ டேட்டா சயின்ஸுங்கிற விஷயம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு பார்ட் கிடையாது. இது வந்து பேரலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியே வேற ஒரு விஷயம். ஸோ இந்த ஏஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியே அப்படியே இருக்குமோ தவிர்த்து இதுக்கு உள்ள குட்டி குட்டி டெக்னாலஜி போயிட்டு வருமோ தவிர்த்து கம்ப்யூட்டர் மாதிரியே ஏஐயும் எப்பவுமே நிலையா இருக்க போகுது. ஏஐ டேட்டா சயின்ஸ்ங்கிறது கண்டிப்பா நிலையா இருக்கக்கூடியது. அதுக்குள்ள உள்ள குட்டி குட்டி சப் பார்ட்ஸ் தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கெல்லாம் அந்த காலத்துல ட்ரெடிஷனல் மிஷின் லேர்னிங் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலத்துல பூமர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் மிஷின் லேர்னிங் வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பார்த்தா ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ள மாறிடுச்சு. இந்த மாதிரி பரிணாமம் வேற மாதிரி மாறுமோ தவிர்த்து எப்பவுமே ஏஐ இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியே ஃபீல்டில் இருக்கும். ஸோ அதனால ஜாப் ஃபீல்ட் அவுட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே அதுதான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன விஷயம் அடாப்ட் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி நம்மள அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கணும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதுதான். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ மாதிரி விஷயங்களுக்கு எப்போவுமே கம்பெனிஸில் டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்க போது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்குங்க. சரி ப்ரோ, இப்போ எனக்கு வந்து டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் பண்ணிக்கிட்டாலும் எண்ட் ஆஃப் தி டே அங்கே சம்பளம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பேசிக் டேட்டா சயின்டிஸ்ட் நான் வந்து அந்த 4 மாதம் 5 மாதம் கோர்ஸ் படிக்கிறேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஜென்யூனாக சொல்கிறாங்க, நான் வெளில பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் வந்து 12 LPA 13 LPAங்கிறாங்க, பேசிக்ஸ்னாலே இவ்வளோ கிடைக்குங்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ கிடைக்குமா? இல்லை இவ்வளோதான் இந்த அளவுக்கு ரியாலிட்டியே என்னவோ அதை சொல்லிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வகை என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப கம்மியான நாலேஜ் தான் இருக்குது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது, நான் வேலைக்கு போய்ட்டு அப்ஸ்கில் பண்ணிக்குவேன் அப்படின்னு மைண்ட் செட்டோட இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 4 LPAலேருந்து 7 LPA வரைக்கும் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கேன்னா, இல்லை புதுசாக இருக்கேன் எனக்கு தெரியலை அப்படின்னா, இல்லை நான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா 7லேருந்து 12க்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்டாகவே ஃப்ரெஷராகவே. இல்லை நான் ரொம்பவே ஸ்கில்லாக இருக்கேன் அப்படின்னா 12லேருந்து 30 LPAக்குள்ளே நீங்கள் அடிக்கலாம். அது உங்கள் திறமை, அது எவ்வளோ பெரிய கம்பெனியை சேர்றோங்கிறத பொறுத்து இருக்குது. பட் பயங்கரமான ஸ்கில் வேணும். ஓகே, ஆனால் அது வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக, அது பேஸ்டாக நம்மளோட திறமை தான். பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணோம்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் அந்த பெரிய பெரிய கம்பெனி பெரிய லெவலில் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிகினருக்கு லைக் ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து நீங்கள் என்னதான் வேறு டொமைனில் வேலை பார்த்துருந்தா கூட இதுக்கு நம்ம ஃப்ரெஷர் தாங்கும் போது அவங்க நம்ம கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குலாம் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கான விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அதை தான் நான் அடுத்து கேட்க போகிறேன். ஓகே, ஒரு இன்டர்வியூக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஃப்ரெஷர் முடிச்சிட்டாப்புல அவரோட டைம் எடுத்து அவர் வந்து என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ, ரெஸ்யூம்ஸ், மற்ற அவரோட மைண்ட் செட், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் எப்படி வந்து அவர் ரெடி பண்ணிக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அதை ஒரு ஃபுல் டெடிகேஷனான விஷயமா யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ரெஃபரன்ஸ் மூலமாக போகிறது இதோட சான்சஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் டிமாண்டை வச்சு. அதுக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து இங்கே ஸ்கில்லுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்களோ தவிர மற்ற எதுக்குமே ரெஸ்பெக்ட் கிடையாது. ஸோ தட் பியூர்லி ஸ்கில் பேஸ்டில் இண்டஸ்ட்ரி மாறிட்டதுனால நம்ம இன்டர்வியூ அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் சரியில்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அக்ரெசிவாக ஒரு ப்ரொஃபஷனலாக அதையே ஒரு முழு நேர வேலையாக கொண்டு ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசம் டைம் எடுத்துக்கணும். 4 மாசம் வந்து இன்டர்வியூ மட்டுமே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பட் ஆனா ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதுல எப்படி நம்ம ஒரு வேலை பார்ப்போமோ அது மாதிரி இன்டர்வியூ ஒரு வேலையா நினைச்சு பண்ணணும். முன்னாடி விட இப்போ இன்டர்வியூ ரொம்ப ஈஸி. முன்னாடிலாம் இன்டர்வியூனா நம்ம போகணும் பிசிக்கலா, இப்போ டிஜிட்டலா நம்ம வீட்ல இருந்தே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ தட் ரொம்ப ஈஸி. அப்புறம் ப்ரிப்பரேஷனுக்கு வருவோம். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனுக்கு வருவோம். ஏன்னா இப்போ வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதை விட நமக்கு இன்டர்வியூ செட் ஆகிறதுக்கே ஒரு டைம் ஆகும். இட் வில் டேக் டைம். டக்குன்னு ஆஃபர் லெட்டர் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கான ரெஸ்யூமை பக்காவா பில்ட் பண்ணிக்கணும். ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எது போட்டுக்கணும். அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நிறைய தரவா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ ரெஸ்யூம் பில்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ரெஸ்யூம்ல என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பயோடேட்டா இருக்கக்கூடாது. ஒன்று உங்களோட நேமு, கான்டாக்ட், இது 2 தெளிவாக இருக்கணும். மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷன், அட்ரஸ்லாம் ஃபுல்லாக எழுத தேவையில்லை. எந்த ஊர் பட்டுன்னு எல்லாரும் தெரியுற மாதிரி ஊராக போட்டால் போதும். அது மாதிரி போட்டணும். அதுக்கடுத்து நீங்க யாருங்கிற ஆப்ஜெக்டிவ், இன்டர்நெட்ல இருந்து ஆப்ஜெக்டிவ், அந்த டெம்ப்ளேட் ஆப்ஜெக்டிவ் போடக்கூடாது. மை ஆப்ஜெக்டிவ் இஸ் டு அதெல்லாம் போடாதீங்க. நீங்க ஒரு ஏஐ டெவலப்பரா இருந்தா நீங்க ஒரு ஏஐ டெவலப்பர், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுங்கிறத 2 வரியில எழுதுங்க. இல்லைன்னா ChatGPT வேற மாதிரி அழகா எழுதி கேளுங்க, அது எழுதி கொடுத்துரும். அந்த கம்பெனி உங்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த துறை சம்பந்தமா என்ன பண்ண தகுதிங்கிறத அந்த ஆப்ஜெக்டிவ்ல எழுதணும். அவ்வளவுதான். ஜெனரலைஸ்டா இருக்கக்கூடாது. ஜெனரலைஸ்டா இருக்கக்கூடாது.
ஸோ என்ன கேட்டாங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஏஎம்எல் டெவலப்பராக இருந்திருக்கேன் இத்தனை வருஷம், எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்குது, இதை வச்சு என்னால் இன்னைக்கு ஒரு ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ண முடியும், எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ண முடியும், ஒரு டீம் கொடுத்தா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு சொல்யூஷன்ஸ்க்கு ஃபுல் எண்ட் டு எண்ட் சொல்யூஷனை பில்ட் பண்ணி என்னால் கொடுக்க முடியும்னு எழுதுவேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து உங்கள் ஸ்கில்ஸை தெளிவாக எழுதிடணும். அது வந்து ஒரு ரைட் சைடில் இன்டர்வியூவில் ரைட் சைடில் எழுதிடணும். உங்களுக்கு என்னென்ன தெரியும், துறை சார்ந்து என்ன தெரியும்னு எழுதிடணும். லெஃப்ட் சைடில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரெண்டில் ஏதாச்சும் சொன்னால் நல்லா டாப்பில் போட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வேறு டொமைனில் இருக்கீங்க, ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயிலில் அந்த சர்டிஃபிகேட்டையும் போட்டுருங்க. நல்ல மார்க்காக இருந்தால் மார்க்கை போடுங்க, மார்க் கம்மியாக இருந்தால் போடாதீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களோட ப்ராஜெக்டை பற்றியான விஷயங்கள் வரிசைக்கு ப்ராஜெக்ட்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா போதும். இவ்வளோதான் ரெஸ்யூமில் இருக்கும். ப்ராஜெக்ட்னா எவ்வளோ ப்ரோ? ப்ராஜெக்ட் எத்தனை பண்ணியிருக்கோம்? ஒரு 2-3 ப்ராஜெக்ட். 2-3 ப்ராஜெக்ட் போதுமா? 2-3 ப்ராஜெக்ட் போதும். ஃப்ரெஷராக போனீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்னா அதெல்லாம் போட்டுருங்க. இல்லை நான் வந்து வேறு டொமைன்லேருந்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி சார்ந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ ஒரு 3 ப்ராஜெக்டை போட்டால் போதும். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது எல்லா ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்குறதுக்கு இன்டர்வியூவர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி போட்டோம். இவ்வளோ தான் ரெஸ்யூமில் இருக்கும். இதை தாண்டி முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமா, இல்லை தெலுங்கு, மலையாளம் எது தெரியுமோ அதை போட்டுங்க. அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆமா, இதை தவிர எதுவுமே போடக்கூடாது. போட்டா அது நல்லாவும் இருக்காது. ரெஸ்யூம் வச்சு நம்மளோட இம்ப்ரெஷனா உங்களுக்கு கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகும், அலைன்மெண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஸ்யூம் பில்ட் பண்றது இதோட ஓகே. ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு அக்ரெசிவா நம்ம போய் எல்லா இன்டர்வியூவும் அதுவும் சொல்றேன் எப்படின்னு. ஸோ இன்டர்வியூ அப்ளை பண்றதுங்கிறது பொதுவா மண்டே விட Thursday, Friday, Saturday, Sunday நிறைய ஓப்பனிங் வரும். ஓகே. அப்பெல்லாம் அக்ரெசிவா அப்ளை பண்ணணும். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இப்போ ப்ரூவ் பண்றாரு நம்ம கிட்ட. Thursday, Friday, Saturday, Sunday வந்து அக்ரெசிவா இன்டர்வியூ அப்ளை பண்ணணும். அது முடிச்ச பிறகு ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா மண்டே தான் ஹெச்ஆர்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்து பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளும் கால் பண்ணுவாங்க இன்டர்வியூ. ஓகே. ஸோ அதனால இந்த 4 நாள் ரொம்ப கோல்டன் டேஸ் ஃபார் அப்ளைங் ஜாப்ஸ். நீங்கள் இந்த 4 நாள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஸோ ஒரு மேஜராக ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும். மோஸ்ட்லி லிங்க்டின், இந்தியாவில் நௌக்ரி, அதை விட்டால் இண்டீடு, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். இதுலலாம் ப்ரொஃபைல் 100% பக்காவாக வச்சுக்கணும். டெய்லி அந்த ஆப்குள்ளே போயிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது போக இந்த கம்பெனி எல்லாம் நம்மளோட ரெஸ்யூமை விற்பாங்க. ஓகே. கம்பெனிஸ்க்கு ஆக்டிவாக உள்ளவங்க ரெஸ்யூமை தான் விற்பாங்க. நீங்கள் டெய்லி போயிட்டு வந்தீங்கன்னா ஆக்டிவ்னு தெரியும். ஸோ அவங்க ரெஸ்யூம் விற்றுருவாங்க. ஓகே. எனக்குலாம் ஜாப் உண்மையாகவே அப்படி தான் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஜாப் என் ரெஸ்யூம் விற்றாங்க. நான் அப்ளை பண்ணாத கம்பெனில தான் கால் வந்துச்சு, ஜாப் கிடச்சிச்சு. ஸோ இது ஒரு டெக்னிக். இன்ஸ்டா பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி டெய்லி காலையில் தூங்குறதுக்கு முன்னாடி ரேண்டமா அப்ளை பண்ணிட்டே போகணும் ஜாப். நீங்க எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. உங்க துறை சார்ந்து என்னென்ன ஜாப் இருக்கோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. எனக்கு இது செட் ஆகாதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க இங்க பண்ண வேண்டியது ஜாப் கிடையாது, இன்டர்வியூவை பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகே. அதாவது நம்ம செலக்ட் ஆகணுங்கிற மோட்டோல போறது கிடையாது. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதுல போய் நம்ம உட்காந்து பிராக்டிஸ் பண்றோம். என்னதான் அவங்க கேள்வி கேட்கறாங்க, நமக்கு அது பதில் தெரியுதா தெரியலையா, தெரியலன்னா நம்ம போய் கத்துட்டு அடுத்த இன்டர்வியூக்கு போவோம். அந்த மைண்ட் செட் தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஃப்ரெஷரா இருக்கேன், 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா கூட அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் கால் பண்ணிட்டாங்கன்னா லக்கு தானே. ஸோ எதுக்கு அவாய்ட் பண்ணணும்? அந்த மாதிரி அக்ரெசிவாக அப்ளை பண்ணணும். பட் அக்ரெசிவாக அப்ளை பண்ணணும். சில கம்பெனிஸ்ல கடுப்பா இருக்கும் அப்ளை பண்றது. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ்ல ஈஸி அப்ளை பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணா அப்ளை ஆயிடும். ஒரு சில கம்பெனில அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு பெரிய ஃபார்ம் வரும். உங்க கம்பெனி கரெக்ட் தான் வரும். இந்த மாதிரிலாம் வரும். முக்கியமா இந்த ஒர்க் டேல இருந்து வரும். ஸோ அதுக்கு சில ட்ரிக் இருக்கு. நீங்க என்ன வெப் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரௌசர்ல ஆல்ரெடி ஃபில் அப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இந்த ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கும். அதுல பாஸ்வேர்ட் போனா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகுற மாதிரி, அது மாதிரி அந்த ஆப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க முன்னாடியே ஒரு தடவை உங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த அப்ளை பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா உள்ள ஃபார்ம் அதுவா ஃபில் அப் பண்ணிடும். உங்களுக்கு நேரம் மிச்சம். ஓகே. அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஓகே. அந்த கம்பெனியோட வெப்சைட்டா போய் எல்லாத்தையும் ஆட்டோ ஃபில்லரை போட்டு ஃபில் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய கம்பெனி நீங்க அப்ளை பண்ணி. ஓகே. அப்ளை பண்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஓகே. இதெல்லாம் ட்ரிக். இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துல ஒரு 2-3 கம்பெனில இருந்து உங்களுக்கு கால் வரும் இன்டர்வியூக்கு. ஓகே. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே. இன்டர்வியூல நீங்க ஒரு தப்பா ஒரு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா என்ன தப்பு பண்ணிருக்கீங்கிறத இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நோட் பண்ணிக்கணும். அடுத்த இன்டர்வியூக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இதை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 3 to 4 மாசத்துல உங்ககிட்ட உள்ள நோட்டு தான் கொஸ்டின் பேங்க். அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்தா இன்டர்வியூல அடுத்த கேள்வி வரும். வராது. உங்களுக்கு இன்டர்வியூல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க. நிறைய கொடுத்து எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஈஸியா ஜாப் கிடைச்சிடும் ஒரு 4 மாசத்துல. ஓகே. நைஸ் நைஸ். சூப்பர் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. யா. ஓகே. நைஸ். சரி ப்ரோ, இப்போ லைக் மைண்ட் செட் வித் அப்ளையிங் மைண்ட் செட்டு, ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது சரி ஓகே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, ஓகே உள்ள கம்பெனிக்கு போகும்போது நம்ம வந்து எப்படி
ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக அந்த விஷயத்துக்குள்ளே அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் செட் ஆகுறது? ஸோ அவங்க உள்ளே போனாங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, அவங்களோட லக்கு தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி லக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம சர்வே பண்ண கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா எடுத்த உடனேயே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரும், அது வந்து டஃப்பாக தான் எடுத்த உடனே ஃபீல் ஆகும். பட் நீங்கள் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ இதாக இருக்கும், ChatGPT மாதிரிலாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்துட்டதுனால கொஞ்சம் ஈஸியாகவே மேக்கப் பண்ணிடலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். சீனியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க ஹெல்ப்பில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்கில் இருக்கும், ப்ரோக்ராமிங் ஸ்கில் அவ்வளோ பெரிய தேவை கிடையாது. பேக்கேஜ் மேனேஜ் பண்ணுறதுனால மேனேஜ் பண்ணிடலாம். எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் ரொம்ப லக்கு, ஏன்னா நிறையா லேர்னிங் கிடைக்கும். இதுவே வந்து அந்த டீமில் பார்ட்டாக ஒரு குட்டி வேலை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வேலை ஈஸியாக தான் இருக்கும், குட்டி குட்டி டாஸ்க் முடிச்சுட்டு போயிடலாம். பட் அவங்களுக்கு பெரிய லெவலில் லேர்னிங் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க செல்ஃபாக மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்கங்கிறத கவனிச்சுட்டு அதுல இருந்து லேர்ன் பண்ணி அவங்க அதே மாதிரியே மினி ப்ராஜெக்ட்ஸை தனியாக பண்ணி பார்க்கணும் பர்சனலாக. அந்த 2-3 வருஷம் அதை பண்ணால் மட்டும்தான். ஏன்னா ஒரு கம்பெனியில் போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே கரியர் ஸ்மூத் ஆயிரும்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க நிறைய பேர். அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. லேர்னிங் மைண்ட் செட் வேணும். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அவங்க வேற ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஹைக்கோட போகலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை அதே கம்பெனிலேயே நல்ல ப்ரொமோஷன் ஹைக் கிடைச்சா இருக்கலாம். ஸோ இப்படியே அவங்க கேரியரை க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு 4-5 வருஷம் அதை ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களோட கிராஃப் வந்து மேலே நோக்கி இருக்கும். அவங்க பீக் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் அவங்களோட அடுத்த கேரியர் டிசைட் பண்ண போகிற பாயிண்ட். ஒரு 5 வருஷம் இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி வச்சுக்கலாமே. இது வந்து என்னன்னா அடுத்து அவங்களோட இது வரைக்கும் என்ன இருக்கும்னா அவங்களுக்கு வேலையோட ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கும். வேலை பொறுப்பு அதிகமாகும். ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா பயங்கர பொறுப்போடு இருக்கணும். ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் அவங்கள பார்த்து, ஏன்னா ஃப்ரெஷரை விட்டுருவாங்க. அந்த பீக்கில் இருப்பாங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். அப்போ அவங்களுக்கு டூ மச் ப்ரெஷராக இருக்கும். பட் அந்த ப்ரெஷரை பார்த்து பயந்து அப்போ தான் நிறைய பேர் நான் விவசாயம் பண்ண போகிறேன், டீ கடை வைக்க போகிறேன்னு போவாங்க. அது வந்து நிறைய பேர் பண்ணிட்டதுனால அதை தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ அந்த ஸ்டேஜை மட்டும் அவங்க அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி 6வது 7வது வருஷத்துல இருந்து அவங்க சீனியர் லெவலுக்கு போக போக திருப்பவும் அவங்களோட டெவலப்மெண்ட் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கீழே பெரிய ஒரு பிரமிட் மாதிரி ஒரு டீம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்களோட லைஃப் திரும்பவும் ஸ்மூத்தா மாற ஆரம்பிக்கும். கம்பெனில இருந்து ஷேர்லாம் வரும், சேலரி மட்டும் இல்லாம. அப்படியே போனாங்கன்னா அவங்களுக்கு திறமை இருந்தா அவங்க CTO CEO வரைக்கும் போகலாம், டார்கெட் பண்ணாங்கன்னா. அப்படி இல்லைன்னா அவங்க சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு நல்ல ஏர்னிங் பார்க்கலாம். அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே ஆரம்பிச்சு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. நல்ல ஒரு ஐடியா சூப்பராக கொடுத்தீங்க. ஓகே சரி ப்ரோ, இப்போ நான் அடுத்து ஒரு நெகட்டிவாகவே கேட்குறேன். யாரெல்லாம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் இது ரிலேட்டடான ஜாபுக்கு வர்றதுக்கு ஆசைப்படக்கூடாது? ஸோ பேசிக்கலி எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எனக்கு ஃபாஸ்ட்டாக சேலரி பெருசாக மேசிவாக வேணும், எனக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு விரும்புகிறவங்க வந்து இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே டேட்டா சயின்ஸில் ஃபாஸ்ட் கேரியர் க்ரோத் அமைஞ்சிடாது. இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. இல்லை மற்றவங்க இவ்வளோ சேலரி வாங்கிட்டாங்கன்னா அதை கம்பேர் பண்ணிவிட்டு நானும் அவ்வளோ சேலரி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் அது நல்லது கிடையாது. ஏன்னா இதோட டேட்டா சயின்ஸை க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு சேலரி வாங்கியிருப்பீங்க, அது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சர்வைவல் வந்து அக்ரெசிவ் லேர்னிங் இருக்கணும். நான் செட்டில் ஆகிட்டேங்கிற மைண்ட் செட் வராமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் லைஃபை, டூர் போகலாம், ஜாலியாக இருக்கலாம். பட் அதே நேரத்தில் கேரியரில் ஒரு கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஈவன் நானே என்ன பண்ணுவேன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பேன். எதுக்காக அப்படின்னா அந்த டச் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு கம்பெனி மூவ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா சடனா வந்து இன்டர்வியூ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிற டச் விட்டா திரும்பி கொண்டு வரதுக்கே ஒரு டைம் ஆயிரும். அதனால சும்மா அப்பப்போ அப்ளை பண்ணி இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும். அது இல்லைனாலும் பிரச்சனை தான், எஸ்பெஷலி இந்த ஃபீல்டு. ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் மாறிட்டும் க்ரோ ஆகிட்டு இருக்க ஃபீல்டு. ஸோ லேர்னிங் மைண்ட் செட் இல்லைனாலும் கஷ்டம். ஓகே சரி, ஓகே பிரதர், எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன, இந்த டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, அதில் என்னெல்லாம் படிக்கணும், அதில் ஒரு வேலை கிடைக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே எண்ட் டு எண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்து சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி பிரதர், நன்றி வந்து சொல்லி கொடுத்ததுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும், இல்லை இதுக்கான ரோட் மேப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்டு ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும், லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப்பையும் கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போகும், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் பாய். பாய். ஓகே நைஸ்.